வணக்கம். நான் டிஆர் கார்த்திக் மாதவன். டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனல்லேருந்து நான் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கான வார பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அதாவது ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி வரைக்கும் உள்ள ஒரு வாரத்திற்கான பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு. இந்த வாரம் பொறுத்தவரையில் உங்களுக்கு மன உறுதி அதிகமாக இருக்கும். எந்த அளவுக்கு நீங்கள் முயற்சி செய்கிறீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு வாய்ப்பு அதிகமாக ஏற்படுத்தி தர்றதுக்கு நிறைய காத்துட்ருக்கு, உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு. சில சவால்கள் இருக்கும், அதை நீங்கள் தைரியமாக சமாளிச்சிட்டிங்கன்னா ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். இந்த வாரம் பொறுத்தவரையில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு தைரியமாக நீங்கள் செயல்படுறீங்க அந்த அளவுக்கு உங்களோட ஒர்க் எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் சமூக வாழ்க்கையில் அதாவது அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கூட இருக்கிறவங்க கூட ஒரு சில முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அது ஒரு நல்ல வளர்ச்சி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா உங்கள் திறமை நல்லபடியாக வெளிப்படும். புதிய புதிய பொறுப்புகள் கிடைக்கும். அதனால் ஒரு முக்கிய வேலை கிடைக்கிறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. மேலதிகாரிகளோட கவனம் உங்ககிட்ட திரும்பும். நல்லபடியாக வேலை பார்க்குறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாராட்டுதல்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேலை செய்கிற இடத்துல பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி தொழில் செய்கிறவங்க பொறுத்த வரைக்கும் புதிய புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க. புதிய புதிய ஆர்டர்ஸ் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. பார்ட்னர்ஸ் கூட பார்த்தீங்கன்னா கருத்து வேறுபாடு வராமல் இருக்கிறதுக்கு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கவனமாக இருந்துக்கோங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பண வரவு பொறுத்தவரையில் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் மிதமான அளவில் தான் இருக்கும். பழைய பணம் திரும்ப கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். உங்களோட பிஸ்னஸில் கொடுக்க வேண்டிய கலெக்ஷன் அதெல்லாம் பெண்டிங் பேலன்ஸ் அதெல்லாம் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். சின்ன சின்னதாக எதிர்பாராத செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அது மட்டும் நீங்கள் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பண விஷயங்களில் எந்த அளவுக்கு நீங்கள் பிளான் பண்ணி செலவு பண்ணுறீங்க அது உங்களுக்கு ஒரு நல்ல டெவலப்மெண்ட் கொடுக்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தில் பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு பொறுமையாக நடந்துக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து இந்த பிரச்சனைகள்லாம் சரியாகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல புரிதல் அவசியம் உங்களுக்கு ஏற்பட வேண்டிய ஒரு வாரம் தான். விட்டு கொடுத்து எந்த அளவுக்கு நடந்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி உங்களுக்கு காத்துட்ருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேருந்து கூட ஒரு நல்ல சப்போர்ட் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. விருச்சிகம் ராசிக்காரர்கள் பொறுத்தவரையில் மனசில் பார்த்தீங்கன்னா புதிய புதிய ஐடியாலாம் வரும். சில திட்டங்கள் எல்லாம் இது பண்ணலாம் அது பண்ணலாம் அப்படிங்கிற யோசனைலாம் வரும். அது செயல்படுத்துங்க. ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். சில நேரங்களில் கோவிலுக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். அப்படி வரும்போது நீங்கள் அது பயன்படுத்துங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி காத்துட்ருக்கும். உடல்நிலை பொறுத்த வரைக்கும் பொதுவாக அமைதியாக நல்லதாக தான் இருக்கும். சின்னதாக உங்களுக்கு பாடி டயர்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். உடம்புல லேசான வலி பெயின் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கும். அது போதுமான ரெஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லபடியாக கடந்து வந்துடலாம். ரெஸ்ட் எடுக்கிற டைம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அது வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா தூங்க கிடைக்கிற டைம் நல்லா தூங்குனீங்கன்னா உங்களுக்கு பாடிக்கு ஒரு நல்ல சப்போர்ட் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்தவரையில் எந்த அளவுக்கு கவனம் உங்களுக்கு நல்லபடியாக இந்த வாரம் அதிகரிக்கிற மாதிரியான விஷயங்கள் தான் இருக்குது. நீங்கள் இந்த நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க. காம்படிட்டிவ் எக்ஸாம் எல்லாம் நீங்கள் ஒரு சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு நீங்கள் உங்களோட டீச்சர்ஸ் கிட்ட எந்த அளவுக்கு சப்போர்ட் கேட்குறீங்க அதெல்லாம் உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கும். அதே நேரங்களில் இந்த வாரம் பொறுத்தவரையில் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாட்கள் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையும் வியாழக்கிழமையும் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாட்களாக இருக்கும். ஏதாவது புதிய வேலை தொடங்கணும்னா இந்த 2 நாள் உபயோகப்படுத்திக்கோங்க. முக்கிய முடிவுகள் எதுனா எடுக்கணும்னா இந்த 2 நாள் உபயோகப்படுத்திக்கோங்க. ஒரு ட்ராவல் பண்ணி ஏதாவது ஆர்டர்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் ஏற்படுதுன்னா இந்த 2 நாள் உபயோகப்படுத்திக்கோங்க. உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும். நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள் எதுன்னு பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமையும் சனிக்கிழமையும். இந்த 2 நாள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. தேவையற்ற வாக்குவாதங்கள் வருதுன்னா அதை தவிர்த்துக்கோங்க. பண விஷயத்துலையும் கொஞ்சம் இந்த 2 நாள் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் கூடுதல் கவனமாக வச்சுக்கோங்க திங்கட்கிழமை சனிக்கிழமை. இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் லைட்டு ரெட் கலர் கொஞ்சம் மெரூன் கலர் உங்களுக்கு லக்கி கலராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்பர் 7
நம்பர் 7 வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நம்பராக இருக்கிறதுக்கு இந்த வாரம் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த வாரம் பொறுத்தவரையில் செவ்வாய்க்கிழமை முருகன் வழிபாடு செய்யுங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல டெவலப்மெண்ட் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் நான் இந்த விருச்சிகம் ராசிக்காரர்கள் கூட பகிர்ந்துன்னு நினச்சேன். ரொம்ப நன்றி. இது நீங்கள் பொறுமையாக கேட்டிருக்கீங்க. இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாராவது நீங்கள் ஷேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ராசி பலன் நிகழ்ச்சியில் நான் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி. வணக்கம்.